வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டு மின் கட்டணத்திற்கே வழியின்றி தவிக்கும் மக்கள் மீது வீதி விலக்கு சுமை மின்சார ஊழியர் சங்கம் விசனம். 25 மாவட்டங்களிலும் சாரதி உரிமங்களை ஆன்லைனில் வழங்க நடவடிக்கை. அனூர் அரசு பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசவே தகுதியானவர்கள் சம்பிக்க விமர்சனம். அகங்கமுவில் பயங்கர மூதாட்டி படுகொலை, பெண் காயம், கூறிய ஆயுதத்துடன் சந்தேக நபர் கைது. சுற்றுலா இலக்கை பூர்த்தி செய்ய ஐரோப்பிய நாடுகளை இலக்கு வைத்து விசேட வேலை திட்டம். பணி பகிஷ்கரிப்பில் குதிக்க தயாராகும் தனியார் பஸ் ஊழியர்கள். வாகன வருமான வரி பெற்றுக் கொள்வதில் சிரமம், மக்களை அலைக்கழிக்கும் வவுனியா தெற்கு பிரதேச செயலகம். பாணந்துறை கடலில் எடுத்து செல்லப்பட்ட நபர் உயிரை காப்பாற்றிய போலீசார். காரைக்கால் மீனவர்களை சுற்றி வளைத்து பிடித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் பரபரப்பு. குண்டு அச்சுறுத்தல், அவசரமாக தரையிறக்கப்பட்டு துருக்கிய விமானம். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் எண் தண்டப்பணம் செலுத்த வேண்டும். அரசாங்கம் வீதி விலக்குகளுக்கான மின் கட்டணத்தை நுகர்வோர் தலைமையில் சுமத்த தீர்மானித்துள்ளதாக மின்சார ஊழியர் சங்க செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மின்சார சபையானது தொடர்ச்சியாக தவறான தரவுகளை முன்வைத்து மின் கட்டணத்தை அதிகரிக்க முயற்சிக்கின்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை மாற்றியமைக்கும் தற்போதைய நடைமுறை தேவையற்ற செலவுகளை உருவாக்குவதாக உள்ளது. இதனை 6 மாதங்களுக்கு ஒருமுறை என மாற்றியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் மின்சார சபையை 4 பிரிவுகளாக மறுசீரமைப்பதற்கு முன்னர் மின்சார சபையின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து முறையான கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். அத்தோடு கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிலக்கரி கொள்முதல் உள்ளிட்ட பாரிய ஊழல்கள் குறித்து ஜனாதிபதி ஆணையம் மூலம் விசாரணை நடத்தப்படுவதும் அவசியம். நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையிலும் அனல் மின் நிலையங்கள் மூலம் அதிக லாபம் மீட்டு அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர். அத்தோடு அரசாங்கம் வீதி விலக்குகளுக்கான மின் கட்டணத்தை நுகர்வோர் தலைமையில் சுமத்த தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த மின் கட்டண கொள்கையை வன்மையாக கண்டிக்கின்றேன். வீதி விலக்குகளை பராமரிப்பதும் அதற்கான கட்டணத்தை செலுத்துவதும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பாகும். பொதுமக்கள் வீடுகளில் உள்ள மின்சாரத்தை மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் பயன்படுத்துகின்றார்கள். பல வீடுகளில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டே இருக்கின்றன. ஆனால் வீதி விளக்குகள் பகல் நேரங்களிலும் அணைக்கப்படாமல் இருப்பதை காண முடிகின்றது. இவ்வாறான அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? தற்போதைய அரசாங்கம் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமாயின் அதற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என்றார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் சாரதி உரிமங்களை ஆன்லைனில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த சேவை தற்போது 11 மாவட்டங்களில் ஆன்லைனில் செய்யப்பட்டு வருகின்றது. மீதமுள்ள மாவட்டங்களில் சாரதி உரிமங்களை ஆன்லைனில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் சாரதி உரிமங்களை ஆன்லைனில் வழங்குவதன் மூலம் 1 மாதத்திற்குள் சாரதி உரிமங்களை பெற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சாரதி உரிமங்களை அச்சிடுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 184 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 28 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய நிறுவனம் மூலம் சேவையை பெறவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூலம் அச்சிடும் இயந்திரங்களை வாங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் போன்று பாரிய பணிகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் மிகவும் சிறியது எனவும் அவர்கள் பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல் அல்லது சிறிய வீதிகளை புனரமைத்தல் போன்ற சிறிய வேலைகளை செய்ய தகுதியானவர்கள் எனவும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த சீர்திருத்தங்கள் மற்றவர்களுடையது என்றும் அதனை தமது கொள்கை என அரசாங்கம் காட்டிக்கொள்ள முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார். இக்கல்வி சீர்திருத்தம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என தவறாக குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் எதிர்ப்பு மற்றும் மகா சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பு காரணமாகவே ஜனாதிபதி இன்று இந்த விடயத்தில் பின்வாங்கியுள்ளாரே தவிர சரியான புரிதலுடன் இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். ஜனாதிபதி கூறுவது போல இந்த புதிய சீர்திருத்தங்கள் மாணவர்களின் புத்தக பையின் பாரத்தை குறைக்காது, மாறாக அதனை அதிகரிக்கும் என அவர் எச்சரித்தார். அத்துடன் கல்வித்துறையில் சில புதிய கொள்கைகளை திணிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், குறிப்பாக பாலின விவகாரங்கள் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு ஒரு சிறிய குழுவினரின் தேவைக்கு ஏற்ப கல்வியை மாற்றியமைக்க இடமளிக்க
இடமளிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் ஒரு சிறிய கட்சி என்ற கட்டமைப்புக்குள் சிறைப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் கல்வி சீர்திருத்தம் போன்று பாரிய விடயங்களை கையாளுவதற்கு அவர்களுக்கு முதிர்ச்சி போதாது என்றார். பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல், வீதி மற்றும் பாலங்களை புனரமைத்தல் போன்ற பணிகளை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும். இலவச கல்வியின் ஊடாக உருவானவர்கள் என்ற ரீதியில் இவ்வாறான கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க இடமளிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். காலி அகங்கம தித்துகிள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் காயமடைந்த நிலையில் மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை பதிவாகியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த பெண்ணும் மூதாட்டியும் கொன்னகஹேன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அகங்கம தித்தகல்ல பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 52 வயதுடைய சந்தேக நபர் கூறிய ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் அகங்கம தித்தகல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச்செயலுக்கு காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் அகங்கம போலீசாரால் நடத்தப்பட்டு வருகின்றது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொடவின் கடத்தல் மற்றும் காணாமல் போன சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி கர்னல் எராந்த் ரதீஸ் பேரிஸின் பதவி உயர்வுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. அவரை பிரிகேடியராக பதவி உயர்த்தியதை எதிர்த்து ஊடக சுதந்திர அமைப்புகள் மற்றும் பலர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்த விடயம் குறித்து எக்னெலிகொடவின் மனைவி சந்தியா எக்னெலிகொட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குறித்த பதவி உயர்வு நீதித்துறை செயல்முறையை பாதிக்க கூடும் என எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்பு கூறலில் பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் என சிவில் சமூக அமைப்புகளும் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டிற்கான சுற்றுலா இலக்குகளை பூர்த்தி செய்வதற்காக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக உள்ள காலப்பகுதிகளில் இந்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளை இலக்கு வைத்து இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் புத்திக ஹேவாவாசம் தெரிவித்தார். இதன்படி ஸ்பெயின் மற்றும் அதனை சார்ந்த பிராந்தியங்களில் இருந்து கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதால் அந்த சந்தைகளை மையமாக வைத்து விளம்பர பணிகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக இந்தியாவில் சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக டெல்லி, மும்பை மற்றும் சென்னை ஆகிய நகரங்களில் இவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் இந்தியாவில் இருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு அதிக செலவு செய்யும் திறன் கொண்ட சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் மாத்திரம் 94,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் சுட்டிக்காட்டினார். தனியார் பேருந்து ஊழியர்களுக்கு எதிராக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றிற்கு செல்ல தீர்மானித்திருக்கின்றோம் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில் மேல் மாகாணத்தில் கடந்த காலங்களில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு தற்போது பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். பஸ்ஸில் ஏற்படுகின்ற சிறியதொரு குறைபாட்டுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். போலீசார் மேற்கொள்ள வேண்டிய பணியையே இவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு செயற்படுவதற்கு சட்டத்தில் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் இன்று மேல் மாகாணத்தில் பஸ் ஊழியர்கள் பல்வேறு தேவைகளோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மலசல கூட வசதி இல்லை. பஸ் வண்டியை நிறுத்தி வைப்பதற்கு இடம் இல்லை. குடிநீர் வசதி இல்லை. இந்த வசதிகளை செய்து கொடுக்காமல் அசௌகரியங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். எமக்கு தேவையான வசதிகளை செய்து தந்து அதனை சட்டத்திற்குட்படுத்திய பின்னர் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை. இன்று எங்களுக்கு பாரிய அளவில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இல்லாத பிரச்சனை இருந்து வருகிறது. இவ்வாறான நிலையில் சிறிய தவறுக்கும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் சேவை தடை செய்யப்படுகிறது. அதனால் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராகவே எதிர்வரும் 20ஆம் திகதி பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். எனவே மேல் மாகாண ஆளுநருடன் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் அது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வவுனியாவிற்கு பிரதேச செயலகத்தில் வாகன வருமான வரி பத்திரம் பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிரமங்களை தாம் எதிர்நோக்குவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர்.
வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனத்தை வீதியில் இயக்குவதற்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டாய வரியாகும். இது வாகன அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்கும் போது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. எனினும் வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்தில் திங்கட்கிழமைகளில் மதியத்திற்கு பின்னர் இச்சேவையினை பெற முடியாமல் இருப்பதுடன் வேறு நாட்களில் மதிய உணவுக்காக என ஒரு மணத்தியாலத்திற்கு மேலாக மூடப்பட்டிருப்பதுடன் சில நாட்களில் தொழில்நுட்ப கோளாறு என வவுனியா பிரதேச செயலகத்திற்கு செல்லுமாறு பொதுமக்களை சிரமத்துக்குள்ளாக்கி வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர். இதனால் தாம் வாகன வருமான வரி பத்திரத்தினை பெற முடியாமையினால் போக்குவரத்து போலீசாரினால் தண்ட பத்திரம் பெற வேண்டிய நிலைமையினையும் உருவாக்கியுள்ளதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். களுத்துறை கொரணை பண்டாரவத்தை பகுதியில் தலையில் தேங்காய் விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பண்டாரவத்தை பகுதியைச் சேர்ந்த 49 வயதான திருமணமான நில்மினி சுனேத்ரா குணத்திலக்க என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது வீட்டிற்கு அருகிலுள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றபோது இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பலத்த காயங்களுடன் ஹோரணை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் பட்டத்திருவிழா வெகு விமரிசையாக இடம்பெற்றது. வல்வெட்டித்துறையில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பட்டத்திருவிழா நடைபெறுவது வழக்கம். வல்வை விக்னேஸ்வரா சன சமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்று காலை ஆரம்பமாகி மாலை வரை பட்டத்திருவிழா நடைபெற்றது. இந்த பட்டத்திருவிழாவில் 80 வரையான வினோத விசித்திர பட்டங்கள் பல தரப்பினரால் தயாரிக்கப்பட்டு ஏற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்திய துணை தூதுவர் சாய் முரளி கலந்து கொண்டார். பட்டத்திருவிழாவை காண பல மக்கள் குவிந்திருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தது. இதன் போது முதலாவது இடத்தை பெற்ற பட்டத்தின் உரிமையாளருக்கு 1 பவுண்ட் தங்கம் பரிசாக வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை கடலில் நீராட சென்று அலையில் சிக்கி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை பதிவாகியுள்ளது. மீட்கப்பட்ட நபர் கெஸ்பேவ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. அப்போது கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பாணந்துறை போலீஸ் உயிர்காக்கும் படையினரான போலீஸ் ஆய்வாளர் ஹேவகே, போலீஸ் சார்ஜென்ட் ஞானரத்ன, கத்ரி ஆராய்ச்சி, போலீஸ் கான்ஸ்டபிள் லக்மால் மற்றும் தசுன் ஆகியோரால் குறித்த நபர் மீட்கப்பட்டுள்ளார். நாட்டுப்படகுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மீன்பிடித்து காரைக்கால் மீனவர்கள் 14 பேர் ஒரு விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காரைக்கால் மீனவர்கள் நாட்டு படகு மீனவர்களுக்கு இடைஞ்சலி விளைவிக்கும் வகையில் மீன்பிடிப்பது மற்றும் இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுவது போன்ற செயற்பாடுகளால் ஏனைய தமிழக மீனவர்கள் பாதிப்படைவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்துள்ளது. காரைக்கால் மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதுடன் சிறிய மீனவர்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கும் வகையில் கரைக்கு அண்ணளவாக வந்து அதிகளவான மீன்களை பிடித்துச் செல்வதையும் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கச்சத்தீவு மற்றும் தனுஷ்கோடி கடற்பரப்புக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் விசைப்படகு மற்றும் அதிலிருந்த 14 மீனவர்களை ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடித்து இன்று அதிகாலை ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். மீனவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று குண்டு அச்சுறுத்தல் காரணமாக பார்சிலோனாவின் எல்பிராட் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. பயணி ஒருவர் வெடிகுண்டு அச்சுறுத்தல் அடங்கிய வயர்லெஸ் இணைய வலைப்பின்னல் ஒன்றை கண்ட நிலையிலேயே குறித்த விமானம் அவசரமாக ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா எல்பிராட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இஸ்தான்புல்லில் இருந்து புறப்பட்ட விமானம் பார்சிலோனாவில் உள்ள அதன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பயணி விமானத்திற்குள் ஒரு இணைய அணுகல் புள்ளியை நிறுவி வெடிகுண்டு மிரட்டலை உள்ளடக்கிய நெட்வொர்க் பெயரை அமைத்திருப்பது கண்டறியப்பட்டது என துருக்கியன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் விமான நிலையம் வழக்கம் போல் இயங்குவதாகவும் ஸ்பெயின் சிவில் காவல் படை தெரிவித்துள்ளது. தைப்பொங்கலுக்கு மறுதினம் பெறும் பட்டிப்பொங்கல் மூதூர் பிரதேசத்தில் உள்ள பல கிராமங்களில் இன்று மிக சிறப்பாக இடம்பெற்றது. அந்த வகையில் மூதூர் பிரதேசத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் தமது கால்நடைகளுக்கு பொங்கல் பொங்கி மஞ்சள் பூசி பலகாரங்கள் பூக்களால் சோடனை செய்து பட்டிப்பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதேவேளை உடப்பு வம்பிவட்டான் கிராமத்தில் பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. காலை வேளையில் பசுக்களுக்கு நீரூற்றி பின்னர் பூமாலை அணிவித்து தீபம் காட்டப்பட்டு உணவு வழங்கப்பட்டு சூரியனை வழிபட்டு பொங்கல் பொங்கி கொண்டாடப்பட்டது.
இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மாதுகல் பட்டிமா வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருச்செல்வம் அருமைத்துறை அவர்கள் 15/1/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் சிவகாமியம்மன் கோவிலடியை புறப்படமாகவும் யாழ்ப்பாணத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கிருஷ்ணர் சிவமணி அவர்கள் 15/1/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். திருகோணமலையை புறப்படமாகவும் ஜெர்மனி ஸ்பென்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரெஜினால்ட் சாந்தினி ரணா அவர்கள் 14/1/2026 புதன்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா ஹசல்டி தோட்டத்தை புறப்படமாகவும் ஸ்டோனி கிளிப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி முனுசாமி சிந்தாமணி அவர்கள் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.